ஹாய். நீங்க கட்ட போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போதுதான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம். நன்றி. டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜயகத்தி கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நமக்கு மைவி3 பத்தின நிறைய அப்டேட்ஸ் நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்கு. என்ன அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை. இப்போ நாளுதோறும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்க அப்படின்னா மைவி3 பற்றின டாபிக் தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு நிறையா பேர்த்துக்கு நிறையா டவுட் இருந்துச்சு. என்ன டவுட்டுன்னா, அதாவது எம்டி இப்போ பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த பெயில் நிலவரமெல்லாம் என்னாச்சு? அப்புறம் விசாரணை சென்று கொண்டிருக்கு. அந்த விசாரணையில் அவங்ககிட்ட எது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்வைத்து அவர் விசாரணை நடத்தப்படும். இது மாதிரியான நிறையா விஷயங்கள் நாம பேசுறதை விட அசோக் சிறுநிதி அவர்களை நாம அந்த லைவ் நேர்காணலில் அவரை அழைத்து நம்ம பேசினா நிறையா பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரெண்டாவது, மக்கள் எல்லாமே என்கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க அசோக் சிறுநிதி கிட்ட நிறைய கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர்கிட்ட நீங்க பேசும்போது எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. நீங்க பேசுறீங்க, அவர் சொல்றத ஊன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நாம விஜயகத்தி கார் அப்படிங்கிறது ஒரு நடுநிலை கொண்ட ஒரு சேனல். நம்ம எல்லா தரப்பு வீடியோஸுமே என்ன பண்றோம், போடுறோம். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக மைவி3 பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோ போட வேண்டியது இருந்தது. ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டவங்களுக்கு கூட எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அனுபவத்தை கொண்டு மக்கள் போய் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அசோக் அவர்களுடைய அறிமுகம் ஏற்பட்டது. இப்போ அவருடைய நோக்கமும் நம்மளுடைய சிந்தனை ஓட்டமும் ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட வருது. ஏன்னா இப்போ நாம இது பற்றி தெரியாது. இந்த நிறுவனம் இப்போ மக்கள் பணம் கொடுப்பாங்க. இதுக்கு 36 மாதம் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமும் வெளியே வந்ததுக்கப்புறமும் பணம் கொடுக்க போறாங்க, நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு ஸ்டாண்ட். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் உடைய நிலவரம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே அறிந்த ஒரு விஷயம். நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரிந்த விஷயத்த போயிட்டு நீங்க அசோக் கிட்ட இது மாதிரியான கொஸ்டின் கேட்கல, அது மாதிரியான கொஸ்டின் கேட்கல, உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறவங்கிட்ட நீங்க அவங்க பேச விடாம நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. ஆனா இவகிட்ட ஏன் அவ்வளோ கொஸ்டின்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் மக்கள் நம்ம கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. ஏன் அப்படி நம்ம அவங்க கிட்ட ஒரு கால் பண்ணி கேட்கும்போது அவர்கிட்ட நம்ம ஏன் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரியான துறையில் இந்த ஃபீல்டை 20-25 வருஷத்துக்கு மேலே இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒன்றுமே தெரியாமல் வாங்க ஒரு மீட்டிங்கு போவோம், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து போய் என்னையும் முதலீடு செய்ய வைத்தது, என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் முதலீடு செய்ய வைத்தது. இது எல்லாம் நம்ம அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு நம்ம போகக்கூடாது, அதுலேருந்து நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த எம்எல்எம் இல்லை ஸ்பான்சரையோ இது மாதிரியான ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்குள்ளே
போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒதுங்கி வெளியே வந்துட்டோம். ஸோ ஒதுங்கி வெளியே வந்ததுனுடைய நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நம்ம இவ்வளோ கிளாரிட்டியாக இது மாதிரியான பிஸ்னஸ் வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு எடுத்து வைத்தோம். ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக நானே இருக்கிறேன். நான் வந்து முதல்ல மையத்திரி பற்றி வீடியோ போடும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரே செகண்ட் அசோக் ஸ்ரீநிதி நம்ம கூட இணைகிறாரு. நம்ம அவரோடு பேசுவோம். அசோக் அசோக் ஹாய்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? எனக்கு கிளியரா கேக்குதுங்க. உங்களுக்கு கிளியரா கேக்குதுங்களா? மையத்திரியினுடைய தகவல்கள் வந்து மக்கள் பணம் போட்டுட்டு நல்ல ப்ராஃபிட் பார்த்தவங்களை பத்தி கவலை இல்லை. ப்ராஃபிட் பார்க்காதவங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, எப்போ நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வெயிட் பண்றாங்க. அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேள்விகள் நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்க அதுக்கு பதில்கள் வந்து சொன்ன மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சத்யானந்தன் வந்து இப்ப 7 நாட்கள் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. இப்போ அவர் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் 7 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்துட்டு இப்ப அவரை எந்த மாதிரியான விசாரணை அவர்கிட்ட போயிட்டு இருக்கோம், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் மைவித்யாஜ் மெம்பர்ஸுக்கு ஒன்று சொல்லிடலாங்க. என்னன்னா, உங்களோட ஆதங்கம் கண்டிப்பா எங்களுக்கு புரியுது. அதாவது எனக்கு புரியுது. உங்களோட கோபம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து முழுக்க நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து இந்த கேஸ் பத்தி கேட்டிருக்கீங்க முதல் கொஸ்டினா. நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னா, என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னது இதுக்காக தான். மக்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து இவங்க வந்து கேஸ் இஓடபிள்யூ வந்து கேஸ் ஃபைல் பண்ண உடனே அது வந்து பெயிலுக்கு போறாரு. பெயில்ல நீங்க பாத்தீங்கன்னா, கார்த்திக் பிள்ளை வந்து அந்த கேடிவி வந்து இது சொல்லியிருக்கவே மாட்டார். அதாவது கவுண்டர் என்ன ஃபைல் பண்ணாங்கன்னு இதனால மட்டும் சொல்லியிருக்கவே மாட்டார். இஓடபிள்யூல இருந்து வாதம் இது பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறேன் அப்படின்னா, நான் தான் பெட்டிஷனர். ஓகேங்களா? ரெஸ்பாண்டன்ட்டா நான் நிறைய பேர்த்த சேர்த்துவேன். நான் வந்து இஓடபிள்யூ சேர்த்தலாம், அல்லது நான் வந்து வேற யாராச்சும் ஒருத்தர் கமிஷனர் சேர்த்தலாம். அந்த மாதிரி நிறைய நீங்க வந்து சேர்த்தலாம். ரெஸ்பாண்டன்ட் யாரு வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், வாதம் வைக்கணும். இப்ப இதுல வந்து பொருளாதார குற்றப்பிரிவு தான் வந்து கேஸ் போட்டிருக்கனால ரெஸ்பாண்டன்ட் வந்து இஓடபிள்யூ. அவங்க சைட்ல வந்து கவர்மெண்ட் வக்கீல் வராரு. கவர்மெண்ட் வக்கீல் தெள்ள தெளிவா சொல்லிடுறாரு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, இவங்களோட பிரான்ச்சஸ் பத்தி பேசுற இடத்துல தான் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, இந்த கேஸ பத்தி டீடைல்டா சொல்லிடுறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பத்தி ஃபுல்லா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இத பார்த்துட்டு ஜட்ஜ் வந்து அந்த ஆர்டர்ல என்ன குறிப்பிடுறாருன்னா, நான் வந்து கவர்மெண்ட் வக்கீல் சொன்ன சப்மிஷன்ஸ், அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அப்புறம் நான் பார்க்கிறேன், இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் நான் பார்க்கிறேன். ஃபேக்ட்ஸ்னா உண்மைத்தன்மைகளை நான் பார்க்கிறேன். அதுல முதலீட்டாளர்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாரு. புரியுதுங்களா? ஜட்ஜ் வந்து இந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி இதுல டீடைல்டா இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இதனாலதான் நான் வந்து உங்களுக்கு பெயில் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ பெயில் கொடுக்கல அப்படிங்கும்போது ஒண்ணு அப்ஸ்காண்ட், அதாவது அவரே சொல்லியிருப்பார், நான் எத்தனை நாள் தலைமுறைவா வந்து சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தலைமுறைவா சுத்தி இருக்கலாம். பட் நாங்க திரும்ப இங்க பிட்ச் பண்ணிட்டு இருக்கிறது, ஸ்டார்டிங்ல இருந்தே பிட்ச் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜயராகவன் தான் மெயின் அக்யூஸ்ட், நாட் சத்யானந்த். சத்யானந்த் கிடையாது, விஜயராகவன் தான் மெயின் அக்யூஸ்ட். நம்ம வந்து மெயின் அக்யூஸ்ட் தான் இதுல வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ விஜயராகவனை காப்பாத்துறதுக்காக விஜயராகவனோட பெயில் வருது. இந்த பெயில் வரப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, விஜயராகவனோட பெயில் வரப்போ இன்னொரு 3 நாள்ல வருது, 3-4 நாள்ல வருது. அந்த 15ஆம் தேதி என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனியோட எம்டி தான் மெயின். ஒரு கம்பெனிக்கு கம்பெனி தான் எம்டி தான் மெயின். அந்த எம்டியே வந்து சரணடைஞ்சிருக்காரு. அதனால வந்து அவர்கிட்ட தான் எல்லா உண்மையும் இருக்கும். எனக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன வந்து வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிட்ச் பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் சத்யானந்த் போய் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. ஓகேங்களா? ஒரு விஷயம். இதுல இன்னொரு பெனிஃபிட் அந்த கம்பெனிக்கு என்ன வருதுன்னா, அந்த கம்பெனி கிட்ட நான் திரும்பவும் சொல்றேன், பணம் கிடையாது. சில பேர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சுவிட்ச் வச்சிருந்தாங்க, அந்த சுவிட்சை டைப் பண்ணணும், இல்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கணும், அது பண்ணாதான் வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கேள்வி, இதுக்கு முன்னாடி ஜெயில இருக்கும்போது எப்படி காசு வந்துச்சு?
ஓகேங்களா? இதுக்கு 1000 பொய்கள், 1000 உருட்டுகள் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல காரணம். காரணம் என்னன்னா, பணம் இல்ல. இது எப்போ நீங்க வந்து செக் பண்ணலாம் அப்டின்னா, இந்த நிறுவனத்த வந்து இந்த நிறுவனத்தோட பேங்க் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி சரி. இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நீங்க நீங்க கேட்கிறீங்கனால உண்மை சொல்றது என்னன்னா, கண்டிப்பா ஃப்ரீஸ் ஆயாச்சு அக்கவுண்ட். அ ரொம்ப முக்கியமான இன்ஃபோ நான் சொல்றேன் உங்களுக்கு. அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஃபீஸ் பண்ணிட்டு இது இருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது நான் பொய் சொல்றேன் அப்டின்னா, இந்த வீடியோ உங்க ப்ரொஃபைல்லயே இருக்கட்டும். என்னைக்கு வேணாலும் என் மேல அவதூறு வழக்கு அல்லது டிஃபமேஷன் கேஸ் போடலாம். இல்ல ஆர்டிஐ போட்டு வேணாலும் நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இது உங்க வீடியோல கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம லைவ்ல போயிட்டு இருக்கோம். யாராச்சும் இருக்கிறவங்க இத வந்து ரெக்கார்ட் வேணாலும் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பயம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லைங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இப்போ விஜயோட உங்களோட அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, உங்ககிட்ட பணம் இருக்கிறது உண்மைன்னு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுங்களா? ஆ. ஸோ அதான். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். இப்ப அதே நீங்க சொல்றது நான் 50,00,000 பேருன்னு கணக்கு போட்டு, சாரி 1,00,000 பேருன்னு கணக்கு போட்டா, இந்த 5 மாசத்துக்கு 500,00,00,000 தேவ. இதே 2,00,000 பேர் சிஎம் மெம்பர்ஸ் இருக்கிறீங்க அப்டின்னா, 5 மாசத்துக்கு 1,000,00,00,000 உங்க அக்கவுண்ட்ல இருந்திருக்கணும். ஓகேங்களா? 1,000,00,00,000 இல்ல அப்டின்னா, உங்க கம்பெனி பிப்ரவரி மாசத்துலருந்து ஏமாத்துதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இப்போ உங்கள நீங்க இத வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க வந்து உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. உங்க கோபம் எனக்கு புரியுது. ஓகேங்களா? ஆனா ஒரு காயின் நீங்க வந்து ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கு. நல்லது, கெட்டது, ஹெட், டெயில் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ அது மாரி நல்லது சைடு உங்க கம்பெனி நல்லதாவே இருக்கட்டும். இன்னொரு சைடு யோசிங்க. அத தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த அக்கவுண்ட்ல வந்து 1,000,00,00,000 இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத தான் நீங்க வந்து பார்க்கணும். 1,000,00,00,000 இருந்துச்சுன்னா, ம் அ அந்த கேடிவி சொல்றதெல்லாம் உண்மை. அதாவது அக்கவுண்ட் போயி இவரு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கணும். ஆனா போலீஸ் வந்து இவர புடிக்கிறாத புடிச்சுட்டு போயிட்டாங்கனால போய் சரண்டர் ஆயிட்டாருனால, இவருனால ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியல. தலைமறைவா இருந்தனால வைக்க முடியலன்னு அர்த்தம். அதுவே 1,000,00,00,000 இல்ல அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்க. உங்கள முழுக்க முழுக்க ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இத தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, உங்க நிறுவனத்துக்கிட்ட பணம் இல்ல அப்டின்ட்டு. அது இப்ப அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. நான் சொல்றது உண்மையா? பொய்யா? அப்டின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க. இப்ப காவல்துறை முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்ப கஸ்டடி எடுத்திருக்கிறாங்க. கஸ்டடியும் உங்க ப்ராபப்ளி கௌதம் மணி கௌதம்க்கு டாபிக் பின்னாடி வருவோம். கௌதம் இதுல வந்து சரண்டர் ஆகுறது நான் தான் கௌதமணிக்கு சொல்லி, கௌதமணி வந்து போடுறாரு சரண்டர் பத்தி. அந்த தகவலும் உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்டா பிரேக் பண்ணியிருந்தேன். கஸ்டடி பத்தியும் நான் தான் சொல்லியிருந்தேன். கஸ்டடி எடுக்குறாங்க அப்படின்னு. கஸ்டடி எடுத்து இப்ப வந்து ஒவ்வொரு பிரான்ச்சா இவரோட அக்கவுண்ட்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இப்ப இதுல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்ப வந்து ரொம்ப இந்த கேஸ் வந்து கரெக்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேள நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். உங்க கம்பெனி நல்ல கம்பெனி. இதெல்லாம் ஒரு சைடு வச்சிரலாம். இன்னொரு சைடு நான் சொல்றேன். இதே மோசமான கம்பெனியா இருந்துச்சு. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். திரும்பவும் சொல்றேன். நீங்க சொல்றத ஏத்துக்கிறேன். நான் சொல்றது ஒரு சைடு யோசிங்க. இந்த உங்க கம்பெனி கிட்ட காசு இல்ல அப்டின்னா, இவங்க காசு சிலது பதுக்கியிருப்பாங்க. சிலது சொத்தா வாங்கியிருப்பாங்க. சில சொத்து வாங்குனதெல்லாம் நாங்க வந்து பட்டா, ஈசி பட்டாவோட நான் வந்து Twitterல வந்து போட்டிருக்கேன். மதுரையில 2023ல இவங்க வாங்குன சொத்துக்கள். அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இத வந்து இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, லிக்விடேட் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஃப்ரீஸு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட சொத்துக்கள வந்து முடக்குவாங்க. இது நான் சொல்றது பொய்யா இருந்தா, நீங்க எந்த வக்கீல்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். நீங்க போய் கேட்கிற வக்கீல், எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு சாதகமா பேசணும்னு அவசியமும் இல்ல. இதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு சைடு சொல்லலாம். அந்த சைடு இன்னொருத்தங்க ஏதோ ஒண்ணு சொல்லலாம். பட் நடுநிலையா ஒருத்தவங்ககிட்ட போய் கேளுங்கன்ட்டு. நான் ஏன் அவ்ளோ தைரியமா சொல்றேன்னா, எனக்கு இந்த கேஸ் என்னன்னு தெரியும். சோ, நான் அததான் சொல்றேன். இப்ப சொத்துக்கள முடக்குவாங்கன்னு சொல்லிட்டு, யூசுவலா இந்த மாரி மோசடிகள் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காச வந்து லிக்விடேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ 1 வாரமா நான் இத வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். ட்வீட் கூட போட்டிருப்பேன். லிக்விடேட் பண்றாங்க. அதாவது சொத்துக்கள வித்து பணமாக்குறாங்க. பணம் எங்கேயோ பதுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஆதாரம் நாளை காலை 10 மணிக்கு
நான் வந்து ஒரு போஸ்ட் போட போறேன். சாட்சிகளுடன். ம். சாட்சின்னா சும்மா எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டுட்டு வந்து, இவன் சொன்னா, அவன் சொன்னான் அப்படிங்கிறது இல்ல. அந்த சொத்தோட ஃபோட்டோ எங்க நிக்குது? என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்தோட ஆதாரங்களோட நான் போடப் போறேன். ஏன்னா, ஒரு நாள் டைம் இன்னைக்கு வந்து நம்ம குடுத்தாச்சு. நம்ம இதுக்கான தகவல் குடுத்தாச்சு. ஆனா, அது நடவடிக்கை எடுக்கலன்னோனே, நாளைக்கு நம்ம அத ரிலீஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஒருவேளை உங்க நிறுவனம் மோசமா இருந்து, இந்த சொத்துக்களையும் அவங்க வந்து பணமா ஆக்கிட்டாங்கன்னா, பின்னாடி எந்த இதையுமே நம்ம மீட்டுக் குடுக்க முடியாது. மக்களுக்கு மீட்டுக் குடுக்க முடியாது. உடனே ஐயோ! புகார் வாங்குறதுக்கு தான் உங்ககிட்ட இத சொல்லிட்டு இருக்கான். புகார் வாங்குறதுக்கு தான். எனக்கு யாரோட புகாரும் கேட்க தேவையில்ல. அப்புறம் என்ன பொறுத்தவரைக்கும், நான் எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, அன்பு காமிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் டைரக்ட்டா நானே தான் வந்து பேசுவேன். நான் வந்து யாரையோ வச்சு ஃபோன் பண்ணி பேசுறது, யாரையோ தூண்டி விடுறது, அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு YouTube சேனல் இல்லாதனால என்ன ஹோஸ்ட் போயிட்டே இருக்காரு. எனக்கு YouTube சேனல் இல்லாதனால, நான் வந்து அடுத்தவங்க சேனல்ல வந்து நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வீடியோ போடத் தெரியாதாம். எனக்கு வீடியோ நல்லா போடத் தெரியும். வீடியோ என்னோடது வந்து Facebookல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 30,00,000 பேர் பார்த்திருப்பாங்க. அதாவது 3 மில்லியன் அந்த மாரிலாம் போன வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஆனா, நான் ஏன் வந்து நான் என்னோட சேனல்ல போடுறது இல்லன்னா, நான் அப்பவே என்னன்னா, என்னோட வீடியோ பரவுறதுக்காக தான் போடுறேனோ தவிர்த்து, இதுலருந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. நான் YouTubeல உங்க எல்லாத்தோட வீடியோஸ் ஈவன் ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு இல்லைங்க, அவருக்கெல்லாம் முன்னாடி ஒரு 4 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். என்னோடது பயங்கர ரீச் ஆயிருக்கும். அதனால தான் எனக்கு ஃபாலோவர்ஸே வந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா எந்த வீடியோக்குமே நான் காசு வாங்கியிருக்க மாட்டேன். YouTubeல போட்டு காசு வாங்கியிருக்க மாட்டேன். எத்தனையோ அந்த தமிழ் யூடியூப்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு யார் வேணாலும் என் வீடியோ போட்டுக்கலாம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். என் வீடியோ எடுத்து யார் வேணாலும் அவங்கவங்க சேனல்ல போட்டுக்கலாம் அப்படின்னு. என்னோட நோக்கம் நான் சொல்ற தகவல் போய் சேரணும் அப்படின்னு. சோ இந்த கேஸ பொறுத்த மட்டும் இப்ப கஸ்டடியில இதெல்லாம் விசாரிப்பாங்க. அந்த இதுக்கப்புறம் அ அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகுறது, பேன் பண்றது இதெல்லாம் தான் நடக்கும். நீங்க பார்க்க தான் போறீங்க. இது ஐயோ! நான் மைவித்திராஜுக்கு எகெயின்ஸ்டா இல்ல. இது மக்களுக்காக நான் பண்றது. மக்களுக்காக பண்றதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுங்களா? டாக்ட்ரைன் ஆஃப் டபுள் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த டாக்ட்ரைன் ஆஃப் டபுள் எஃபெக்ட் அதாவது சட்டத்துப்படி என்ன அப்படின்னா, இது யாரெல்லாம் சட்டம் படிக்கிறாங்களோ, இது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு ட்ராலி காமிப்பாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயினோட ட்ராக் 2ஆ பிரியுது. ஒரு ட்ராக்ல ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு. இன்னொரு ட்ராக்ல 5 பேர் இருக்கிறாங்க. நீங்க வந்து அதாவது அவர் நார்மல் ட்ராக்ல போனார்னா 5 பேர் செத்துருவாங்க. நீங்க அந்த ட்ரெயின டைவர்ட் பண்ணி விட்டீங்கன்னா, ஒரு ஆள் சாவாங்க. நீங்க எது பண்ணுவீங்க? அப்படிங்கிறது தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் டபுள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. அதனால வந்து 5 பேர் காப்பாத்தப்படுறாங்க. அந்த அந்த ட்ரெயின ட்ராக் மாத்தி விட்டு ஒரு ஆள் அடிச்சு சாகுறாரு. ஆனா 5 பேர் காப்பாத்தப்படுறாங்கன்னா, நீங்க எது பண்ணுவீங்கன்னு கேட்கிறது தான் இந்த லால ஒரு கேள்வி. ஓகேங்களா? இது வந்து டாக்ட்ரைன் ஆஃப் டபுள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சிமிலர் இதுதான் பண்ணியிருப்போம். எனக்கு தெரியும். இந்த நிறுவனத்த இந்த கட்டத்துல வந்து நம்ம போய் தடுக்கும்போது, கண்டிப்பா ஒரு 30,000 பேர், இல்ல ஒரு 40,000 பேர் பாதிக்கப்படுவாங்க. ஆனா இன்னும் ஒரு 2 வருஷம் அல்லது 1 வருஷம், 2 வருஷம் போறதுக்கு வாய்ப்பில்ல. 1 வருஷம் கழிச்சு நம்ம வந்து இத பண்ணியிருந்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 பேர், 5,00,000 பேர் பாதிக்கப்படுவாங்க. இத தான் வந்து எல்லா அதிகாரிகளும் சொல்றாங்க. அத தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்ப ஸ்டாப் பண்ணி, இன்னும் இப்ப பாதிக்கப்பட்ட மக்களையும் காப்பாத்துறதுக்கு தான் அவங்க வந்து சொத்த வித்துறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப குறியா இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட நோக்கம் அதுதான். இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த சொத்துக்களை வச்சு மட்டும் தான் மீட்டு குடுக்க முடியும். இந்த கேள்வியில நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஒரு வாரத்துல தெரியும்போது, உங்களுக்கு நல்லா தெரியும். அசோக் வந்து அவ்ளோ உண்மை சொல்லியிருக்கான். அதாவது கம்பெனி கிட்ட காசு கிடையாது அப்படிங்கிறது தெரியும். இதே கம்பெனி கிட்ட உங்க அக்கவுண்ட்ல 1000 கோடி இருந்தது. அதாவது உங்களுக்கு இப்போ 1,00,000 பேர்னா கூட உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 500 கோடி இருந்திருக்கணும். 2,00,000 பேர் மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா 1000 கோடி இருந்திருக்கணும். இது 2மே இல்ல அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு தெரிய வரும்போது நான் எவ்வளவு உண்மை பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு பிஇபி கான்செப்ட்ல அல்லது ஆர்சிசி கான்செப்ட்ல வேர்ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா? ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க் கூட பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க? கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் பில்டர்ல இருந்து. நாங்கள் 2012 இருந்து
பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸு, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.